மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியிலும் முதல் ஒரு மாநாட்டை நடத்தினது திறம்பட நடத்தி காமிச்சாருங்கிறதுல எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவர் பேசுகின்ற பொழுது 2026 தேர்தலில் 1,68,00,000 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டை போட்டு ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே அங்கே இல்லை. எல்லாமே புது எம்எல்ஏக்கள் தான். கே.ஏ. செங்கோட்டையனை தவிர எல்லாருமே புத்தம் புது எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமையும் இருக்கும்னு சொல்லித்தான் தன்னுடைய பேச்சை துவக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு போக்கிலே கொண்டுகிட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்றார்? நல்ல சமுதாயமாக இருந்தால் அதனை தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர அழுத்தக்கூடாதுன்னு சொல்றார். இந்த சமுதாயம்ங்கிறது எந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்றாருன்னு தெரியல. எல்லாருமே நல்ல சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அதுல நல்ல சமுதாயம் கெட்ட சமுதாயம் ஒண்ணு இருக்குது. அதுல சரி, அதை விடுங்க. இவரு தமிழக வெற்றி கழகத்தை பாசிச கட்சின்னு சொல்லி இருக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட நிறைவேற்றவில்லை. அவர்கள் செஞ்சது இப்போ 60 நாள்ல செஞ்ச ஊழல் பட்டியலை வீத லீடர்ஸ் அமைப்பினர் அண்ணாமலை அடுக்கிக்கிட்டு போயிருந்திருக்கணும். அவங்க ஆட்சியில போதை கலாச்சாரம் இல்லைன்னு சொன்னாங்க. போதை கலாச்சாரம் தலையெடுத்து ஆடுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொன்னார். பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 3 வயசு குழந்தையில இருந்து எல்லாத்தையும் கற்பழிக்கிறா, தூக்கி எல்லாம் பண்றதும் போறா தாவேக்காரன் தான். அண்மையில கூட இப்ப தர்மபுரியில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. தமிழ்நாடு முழுக்க டெய்லியும் டிவியும் செய்தித்தாளையும் நீக்கி பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளியா தான் இருப்பான். இது குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியினுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லி அதை சாடி பேசி இருக்கணும். ஆனால் அப்படி பேசாம நாம அவங்கள அழுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமையில போயிட்டு இருக்கிறார். இன்னும் மேற்கொண்டு பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, வருடத்துக்கு 85 லட்சம் கோடி ரூபாய் விஜய் அவர்கள் கடன் வாங்கணும். அப்போ இன்னும் 5 ஆண்டு காலம் பாக்குறப்போ அவங்க 15 லட்சம் கோடி ரூபாயா கடனா தமிழ்நாட்டுல வைப்பாங்க. அப்ப தமிழ்நாடு கடனாளி நாடா ஆகும்னு சொல்றார். நீங்க அதுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? 85 லட்சத்தை நீங்க கடன் வாங்க சொல்றதுக்கு தான் நீங்க மீட்டிங் போட்டீங்களா? நீங்க கடன் வாங்காம ஆட்சி செய்யறதுக்கு என்ன உண்டான திறமை இருக்கிறத செய்யன்னு சொல்லி இருக்கணும். ஏற்கனவே தற்குறி கட்சி சொல்லிட்டு இருக்குது. திமுக 12 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான நிவர்த்தி தமிழக வெற்றி கழகம் சொல்லல, வீத லீடர்ஸ் அமைப்பும் அண்ணாமலையும் சொல்லல. நீங்க 85 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு தான் அமைப்பை ஏற்படுத்தினீங்களா? நீங்க கடன் வாங்கி ஆட்சி நடத்துங்கடான்னு சொல்றதுக்கு தான். இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் வேலையும் 4 லட்சம் 2 லட்சத்து சில்லற ரேஷன் கார்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு 4 லட்சம் சில்லறவா கடன் இருக்குன்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சதே தப்பு. அங்க மேடையில நீங்க உங்க அமைப்பை எல்லாரும் வரவேற்கிறாங்க. நீங்க அங்க போய் விஜயனுடைய குற்றச்சாட்டத்தை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லிப்பட்டுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அங்க குழுமி இருந்தாங்க. அந்த அமைப்புல உறுப்பினராக சேர்ந்து முதல்ல மாநாடு தலைவர் நல்ல கருத்தை சொல்லுவார்னு சொல்லி சொன்னா நீங்க தமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜிங்குஜாங்க அடிக்கிற பாரு பேசிக்கிட்டு போனீங்கன்னா எப்படி உங்க கட்சியில மீண்டும் சேருவான்? உங்க கட்சியில சேர்ந்தவனை பூராமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு பிடிக்காமதான். ஏற்கனவே பிஜேபியில கூட தூக்கி எறிஞ்ச பிற்பாடுதான் இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஓட்டு போட்டவங்க. அதை சீர்திருத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அண்ணாமலை அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க நம்ம ஆட்சி பிடிக்கிறதுக்கு அமைப்பை ஏற்படுத்தலைங்கிறீங்க. அப்புறம் பேச்சினுடைய இறுதியில் என்ன சொல்றீங்க? நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றீங்க. ஆட்சி பிடிக்கிறதுக்கு எல்லா அமைப்பு ஏற்படுத்துவான். விஜய் மக்கள் இயக்கம் ஏற்படுத்தினது அவர் அந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா? அவரும் மக்கள் இயக்கத்தை ஏற்படுத்தி தொண்டர்களை ரசிகர்களா உருவாக்கி ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணார். உங்கள் அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் நீங்க முதலமைச்சராவதை தமிழக மக்கள் வரவேற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். யாரும் எதிர்க்கல. ஏன்னா நீங்க ஐபிஎஸ் படிச்சவர்கள். விஜய்க்கு அந்த அறிவு பத்தாது. ஆனா உங்களுக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகம் நடத்திய குற்றச்சாட்டை எடுத்து சொல்லி இருக்கணும். இன்னைக்கு ரமேஷ்ங்கிற ஒரு கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் 100 ஏக்கரா அவங்க உறவினர்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுத்தா சொல்லி ஒரு புரளி ஓடிட்டு இருக்குது. அது பேச்சு வாக்குல தான் போயிட்டு இருக்கு. நடந்ததா என்னங்கிறது இனிமேல் புலனாய்வு பண்ணி அது அண்ணாமலை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டாந்து இருக்கணும். அது அண்ணாமலையை சொல்ல. அப்புறம் அரசு வழக்குரைகள் போடுறதுல
20 லட்சம் பேரம் பேசினா 30 லட்சம் பேரம் பேசினா பால் நிறுவன சொசைட்டில ஒவ்வொரு பால் கூட்டுறவு சங்கத்துக்கு போடுறக்க 50 லட்சம் ரூபாய் வரல பணம் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்ப தமிழகம் முழுவதும் பேச்சு அடிபட்டு போட்டுருக்கு. அவங்க வைக்கல, அவங்க கேச போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவே விஜய் அமைப்பின் மேல ஒரு கேச போடுது. எங்கிட்ட 20 லட்சம் கேட்டான், 30 லட்சம் கேட்டான், அனுபவத்தை வாய்ந்தவனை கட்சியில போடுன்னு சொன்னா அதுக்கு புஷி ஆனந்த வந்து கத்துக்கிட்டு போறான். ஒரு 6 மாசத்தை கத்துக்கிட்டுங்கிற. அப்ப அனுபவமா அந்த வக்கீல் அங்க கட்சியில வேலைக்கு என்ன வேலை? புதுசா அவன் கட்சி கத்துக்கிட்டு போறதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சு போயிடும். இதை அவங்க கட்சியினுடைய வக்கீல எதுக்குறாங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி இருக்கணும். உங்களோட கருத்தை நீங்க போதை கலாச்சாரத்தை ஒழிக்க எல்லா வரம்புறா தான் சொல்றான். திமுகவும் சொல்றான், அண்ணா திமுகவும் சொல்றான், தமிழக வெற்றி கழகம் சொல்றது நாங்க வந்தோடனே போதையை ஒழிப்பாங்கிறோம். அண்ணா இப்ப அண்ணாமலையும் போதை ஒழிப்போன்னு சொல்றா. அதுக்கு ஜால்ரா சட்டத்தை வாங்கக்கூடிய இந்த மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் கருத்தை ஏத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தர் நல்ல கருத்தை சொல்லி ஏத்துக்கிறேன்னு சொல்றதுல தப்பு இல்லைங்க. ஆனால் நீங்கள் போதையே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கறதானே நீங்க ஆட்சி பிடிச்சு வந்தீங்க. நீங்க இப்ப மீண்டும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா அண்ணாமலை என்ன சொல்லி இருக்கணும்? உங்க ஆட்சியினுடைய கையாளாகத்தனம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு இடத்துல கஞ்சா விக்குது, போதை மாத்திரை விக்குது, போதை ஊசி போட்டுட்டு திரிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி அண்ணாமலை தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியினுடைய நிர்வாகமற்ற திறனை சுட்டி காமிச்சு பேசியிருந்தா கூட்டத்தில் இருக்கிற விசில் அடிச்சிருப்பான். இப்ப விஜய் என்ன பேசுறார்? தப்பு செஞ்சவனையும் விடமாட்டேன், ஏற்கனவே தப்பு செஞ்சவனையும் விட மாட்டேன், தப்பு இப்ப பண்றவனையும் விட மாட்டேன், எதிர்காலத்திலும் தப்பு பண்றவனைய விடமாட்டேன்னு சொல்லி எல்லாம் தப்பு பண்ணணும் போற ஒன்னா கூடி கும்மால படிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறப்போ கீழே இருக்கிறால விசில் அடிக்கிறான். ஓ, எங்க தலைவர் பாரு எப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி வாழ்கன்னு சொல்லி சட்டம் போட்டு இருக்கிறான். அண்ணாமலை அதே பாணியில கையில் எடுத்து நீங்க தப்பு செஞ்சவனை கூட வச்சிருக்கிறீங்க, அவங்களை எல்லாம் கட்சிக்கு எந்த பதவியும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போற உண்மை அறிவிக்க என்ன கட்சிக்குன்னு வந்தாச்சு, வீதிக்குன்னு வந்தாச்சு. நடக்கிற தப்ப சுட்டி காமிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? சுட்டி காமிக்கிறத ஒரு கட்சி வேணும். இப்ப அதிமுக சுட்டி காமிக்க முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி, ரெண்டுமே ஊழல் கட்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்தா ஒரு புதிய கட்சி வரும்னு சொல்லி இது தூய சக்தின்னு சொல்லி கொண்டுகிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களது தூய சக்தியில வந்து ஓட்டை இருக்குது, தூசு தட்டி இருக்குதுன்னு சொல்லி கூட்டத்தில் எடுத்து பேசி இருக்கணும். ஆனா அண்ணாமலை அவர்கள் பேச தவறிட்டார். அடுத்தது வந்து திருச்செந்தூர்லயே இங்க ஒரு மாநாடு போடுறாங்கிறார். அப்போ அது பேசணும். கூட்டத்தில் வந்தவங்க பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்தாங்க. இதுல என்ன ஒரு அண்ணாமலையினுடைய கூட்டம் நடத்துனதுல ஒரு பெருமைக்குரிய சமாச்சாரம் என்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தற்கொலை அணில் குஞ்செல்லாம் கூட்டம் நடத்துறதுல எல்லாம் பார்த்தா ஸ்டாம்ப் பேட உடைக்கும், மரத்து மேல ஏறி நிற்கும், அங்கிருந்து குதிக்கும், இங்கிருந்து குதிக்கும். ஆனால் ஒரு ராணுவ கட்டுக்காப்போடு எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் கூட்டத்துல வந்திருக்கிறவங்க டீசன்ட் ஃபேர்வெல் சொல்லணும். யாருமே ஒரு முறை தவறி அந்த இடத்துல எதுவும் பண்ணல. அவங்களுக்குன்னு போட்ட இடத்துல அந்த இடத்துல அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்களே ஒழிய இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தற்கொலைகளை எட்டி குதிச்சு ஓடி தகராறு பண்ணி இங்க ரூட்டி பண்ணி அங்க ரூட்டி பண்ணி சாவடிக்கும் இல்லையா? அதெல்லாம் கண்ணும் கருத்துமா அண்ணாமலை அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க நடத்துறதுக்கு தமிழகமே உங்களை பாராட்டிட்டு இருக்கு. தமிழகமே உங்களை பாராட்டுது. ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்ற ராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார் அண்ணாமலைன்னு சொல்லி வருது. இப்ப அதில் நிறைய பேர் பேசுறாங்க, நீங்க போலீஸ் துறையில் இருந்தீங்க, நீங்க அதனால இப்ப எப்படி ஊழல் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும், கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லி கூட்டத்திலிருந்து வெளியே வர்றவங்க போறவங்க பேசிட்டு போறாங்க. அண்ணாமலை அவர்கள் போலீஸ் துறையில இருந்ததுனால தவறு எங்க நடக்கும், இனிமேல் எங்க தவறு நடக்குங்கிறத திட்டவட்டமா செய்யறதுக்கு திறமை உடைச்சவர் அண்ணாமலைன்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல சிங்கப்பெண்ணை போட்டு வேஸ்ட்னு சொல்றான். நீங்க சொல்லி இருக்கணும், தமிழ்நாட்டுல சிங்கப்பெண்ணை போட்ட பிற்பாடுதான் குற்ற வழக்கு அதிகமாயிட்டு இருக்குது, அது உங்க கட்சிக்காரனே கூட்டிக்கிட்டு போறான், பிள்ளைங்க பெண்களை வந்து ரேப் பண்றான், பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துறான்னு சொல்லி யாரு பேசி இருக்கணும்? அண்ணாமலை பேசி இருக்கணும். அதை பேசினா தான் உங்க தொண்டர்களுக்கு உற்சாகமா இருக்கு. கூட்டத்துக்கு வராது இருக்கக்கூடிய பொதுமக்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா உங்க வேலை இன்னும் அனுதாபம் கொள்ளுவான். நீங்க அந்த வார்த்தை எங்கேயுமே சொல்லாம தப்பு அவங்கள வந்து விட்டு பிடிக்கலாம், நல்ல சமுதாயமாக இருந்தால் அவங்கள போட்டு அழுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அப்போ அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறங்கிற மாதிரி அர்த்தம். அந்த வார்த்தையை இனி அடுத்து நடக்கக்கூடிய திருச்செந்தூர் மாநாட்டுல என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா எங்களாட்டு இருக்கிற பொதுமக்கள் தான் அதெல்லாம் நாங்களா ஆதங்கத்துல தான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றோம். நீங்க கட்சி அமைப்பை ஏற்படுத்துறது வந்து பிஜேபியில இருந்து வந்ததுக்கு வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க இருந்தா அவங்களை முடிச்சே கட்டியிருப்பான். இப்போ ஒரு 20 லட்சம் பேர்
உங்களோட அமைப்புல இருக்கிற ஒரு 50 லட்சம் பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. வெட்ட வெளிச்சமா தெரியுது. தமிழ்நாடு முழுக்க நீங்க பொள்ளாச்சியில் என்ன பேச போறீங்கன்னு எதிர்நோக்கிட்டு இருந்த சமயத்துல நீங்க ஓட்டை விட்டு பேசிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கோட்டைக்கு போகணும் என்று சொன்ன ஒரு முடிவு ஏற்பட்ட பிற்பாடு இந்த ஓட்ட சக்தி எல்லாம் இருக்கிறதுல குற்றத்தை எடுத்து சொல்லி இருக்கணும். விஜய் அதைத்தானே சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு. தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி இந்த 60 நாள்ல தூசு படிஞ்ச கட்சியா இருக்குன்னு வெட்ட வெளிச்சமா அண்ணாமலை சொல்லி இருக்க வேண்டும். நீ அடுத்த கூட்டத்துல சொல்லுவாருன்னு சொல்லி பொதுமக்கள் எதிர்பார்த்துட்டு அமைப்பில் இருக்கிறவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.